அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 13 பார்க்குறோம். ஸோ இன்டகிரேட் 2 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஏ டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதை ஏ டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்கா, அதை வந்து b டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இதுக்கு வந்து 2 ரூட் கிடைக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு மேலே 2 வேரியபிள் வரணும். ஸோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வரணும். இது b ப்ளஸ் சி டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சேம் பிளேஸில் வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்கு கூட எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணும், சரிங்களா? ஸோ அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் சி டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா 2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ வேணும். அதுக்காக நம்ம எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இந்த டேர்ம் வந்து 0 ஆகுதுனால இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து பிக்கு 0 கொடுக்கவா? சரி, எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா பி வந்து 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணோம்னா ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சி இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் சி, சாரி சியோட வேல்யூ தான் வேணும். சி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஏ, சி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1, சி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ பியோட வேல்யூ வேணும். பி எங்கேயாவது கிடைக்குமா? இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ், அதாவது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்கிறோம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஏ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்கிறோம். அப்போ பி மட்டும் கிடைக்கும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை, நம்ம இங்கே டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ 1, சரிங்களா? ஏ பி சி மூணுமே வந்து 1. ஸோ இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இன்டெக்ரல் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸா 1 மைனஸ் எக்ஸ் into 1 plus x square into dx is equal to a by 1 minus x, a oda value 1, so therefore 1 by 1 minus x plus bx plus c, b oda value 1, அப்போ x plus 1 divided by 1 plus x square into dx. so பாருங்க, integral 1 divided by 1 minus x அப்படியே இருக்கட்டும், into dx என்ன எழுதிக்கலாம், plus integral x divided by 1 plus x square. ஸோ இங்கே நியூமரேட்டர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். into dx plus integral 1 divided by 1 plus x square. இங்கே வந்து நமக்கு டைரெக்டாக லாக் ஃபார்முலா கிடைக்கும். மைனஸ் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் வரதுனால மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே 2 வந்திருக்கணும், இங்கே 2 இல்லை. அதனால நியூமரேட்லையும் டினாமினேட்லையும் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இது ஃபுல்லாக வந்து நமக்கு இன்டகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் 1 plus x square கிடைக்கும். ப்ளஸ்
இது வந்து tan இன்வர்ஸ் ஃபார்முலா, tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலா பாருங்கள். இன்டகிரல் 1/1 + x² × dx is equal to tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ டைரெக்டாக ஃபார்முலா. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸில் இருக்குது, அதை வேணால் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகலாம். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ எழுதும்போது 1/2 log 1 + x² ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.